மக்களோட செல்வாக்கு இருந்தால் யார் வேணால் முதலமைச்சர் ஆகலாம் போல இருக்குது, அது தெரியுது. மற்றபடி நல்லா இருக்குது, மூமெண்ட்லாம் இப்போதைக்கு நல்லா எடுத்துருக்க மாதிரி தான் தோணுது. அவர் ஆக்டராக இருக்கும்போது அவரோட மூவிலேயும் நிறைய விஷயம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காரு. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க எதுவுமே பண்ணலன்னு சொன்ன ஒரு நபர் அவங்க பண்ண அதே திட்டத்தை நான் தொடருவேன்னு சொல்லும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் திமுக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. மெயினாக பேசணும்னா கேர்ள்ஸ்க்கு தான், கேர்ள்ஸ் சேஃப்டிங்க நிறைய இல்லை. ஏன்னா அவங்க இருக்கும்போது எதுவுமே தட்டி கேட்கலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஒரு பொண்ணாக இருந்து சொல்கிறேன். சிஎம்மா அவர் உட்காருவாருங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு நிலை தான், ஆனால் உட்காந்துட்டாரு, நல்லா போயிட்டு இருக்குங்க. அதாவது ஸ்க்ரீனில் பண்ண அதே ஆக்டிங்கை வந்து ரியலில் பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ஸோ இப்போ அமைச்சர்லாம் இப்போ வந்திருக்காங்க இல்லையா, இதில் வந்து எல்லா சமூகத்தினருக்கும் சரிபாதியாக தரேன் அப்படின்ற மாதிரி அமைச்சர் பதவி வந்து தந்திருக்காங்க. இந்த எல்லாரும் பொது அப்படின்னு பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் இன்னி வரலாம் என்னுடைய எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கூட என் பொண்ணு சொல்லி தான் போட்டேன்னு வச்சுங்களேன். போட்டு வந்துட்டோம், பண்ணுறோம், ரூல் பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் மக்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே பார்த்து செய்யணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பசார் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இப்போ தமிழகத்தில் வந்து ஒரு அதிரடியான மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்னென்னா நடிகராக இருந்து இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் செயல்படலாம் அப்படின்றத மக்கள்கிட்ட நேரடியாக வந்து நம்ம கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ விஜய் அவர் வந்து நடிகர்ல இருந்து முதலமைச்சராக வந்த உடனே முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஸோ இந்த 10 நாள் வந்து அவருடைய அரசியல் எப்படி இருக்குது? மக்களோட செல்வாக்கு இருந்தால் யார் வேணால் முதலமைச்சர் ஆகலாம் போல இருக்குது, அது தெரியுது. மற்றபடி நல்லா இருக்குது, மூமெண்ட்லாம் இப்போதைக்கு நல்லா எடுத்துருக்க மாதிரி தான் தோணுது. இனிமேல் தான் பார்க்கணும், ஏன்னா ரொம்ப இயர்லி ஸ்டேஜ் நம்ம வந்து சொல்கிறதுக்கும். ஆனால் இப்போதைக்கு ஓகே தான், எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க. நானும் அதில் ஒருத்தன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன். மற்றபடி வேறு போக தான் பார்க்கணும். ஸோ இப்போ அமைச்சரவையிலையுமே வந்து எல்லாருக்கும் சம உரிமை அப்படின்ற மாதிரி பட்டியலினத்தவர்கள், பிராமணர்கள், அதுக்கப்புறம் மற்ற கட்சி கூட்டணி கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கும் வந்து அவர் அமைச்சரவை பதவி கொடுத்துருக்காரு. அதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் பட்டியலினத்தவரை சேர்ந்தவங்களாம் கொடுத்தது ரொம்ப நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு அறநிலைத்துறை கூட பட்டியலினத்தவருக்கும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, கோயிலெலாம் பார்க்குறாங்களே, அதை பட்டியலினத்தவர் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஒரு பிராமணருக்கு பிராமணர் அவர் வந்திருக்கிறவர் அப்படியா, அதை வந்து பட்டியலினத்திற்கு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் புரட்சிகரமாக இருந்திருக்கும்ன்றது என்னுடைய ஃபீலிங்கு. கரெக்டு தான் நான் சொல்கிறது. ஏன்னா இது மாதிரி நடந்ததில்லை. ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, எல்லாம் ரொம்ப சின்ன ஒரு நிலையிலேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. முன்னாடிலாம் யார்ட்டையும் பக்கத்துலேயே போக முடியாது. இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து தெரியும், சாதாரண ஜனங்களோட நிலைமை தெரியும். நல்லா பழகுவாங்க, போவாங்க. மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கும், ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும். மினிஸ்டர்கிட்ட நம்ம பேசுகிறதுனா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது இனிமேல் தான் தெரியும், போக தான். ஸோ இப்போ எதிர்கட்சி, அதாவது திமுக அந்த ஆட்சியில் இருக்கும்போது தொடர்ந்த திட்டங்கள் எல்லாமே இந்த ஆட்சியிலையுமே தொடருது. நல்ல திட்டங்கள் எல்லாமே தொடரணுங்க. அது இன்னும் கொஞ்சம் மேன்மையாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ 1000 ரூபா தந்தாங்க, இவர் 2500 தரேன்னார் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்கணும், மக்களுக்கு உதவுற மாதிரி இருக்கணும். 1000 ரூபா ஒன்றும் பெருசாக உதவாது இப்போ இருக்கிற விலைவாசிக்கு. அதே மாதிரி 6 சிலிண்டர் தரேன்னு இருக்கார். பார்க்கலாங்க, வந்த உடனே ஜட்ஜ் பண்ண முடியாது யாரையுமே. பார்க்கலாம், போக தான் தெரியும். மக்களுக்கு நல்ல திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுத்துருக்க திட்டங்களை முதல்ல செயல்படுத்தி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதான் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோன்றது அது ஒரு எல்லாம் நான் கூட என் பொண்ணு சொல்லி தான் போட்டேன்னு வச்சுங்களேன். போட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. வந்துட்டோம், பண்ணுறோம், ரூல் பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் மக்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே பார்த்து செய்யணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவர் மட்டும் செஞ்சால் போகாது. அமைச்சரவையில் இருக்கிறவங்களும் சரி, எம்எல்ஏவும் சரி, எல்லாருமே பண்ணணும். இன்னொன்று வந்து அவர் சொன்ன மாதிரி 234 தொகுதியில் நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டார். அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். இன்னி வரலாம் என்னுடைய எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியாது. மதுராயில் தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. அவங்களாம் வந்து முகத்தையாவது காமிக்கணும். இது வரலாம் வந்து காமிக்கல. ஸ்டாலின் போனார் இல்லையா குளத்தூருக்கு, அந்த மாதிரி அவங்க ஒரு விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி நான் தான் எம்எல்ஏ, ஏன்னா யாருக்குமே தெரியாது எம்எல்ஏ யார் அந்த தொகுதி, அதை சொல்லணும், அதை காமிக்கணும். அது இன்னும் அந்த மாதிரி இன்னும் எதுவுமே ஏற்பாடே இல்லை அவங்கள்ட்ட. ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மக்களையும் சந்திக்கணும் போயிட்டு. அதுதான் என்னோட திருச்சியில வந்து 2 தொகுதியில நின்னாரு விஜய் அவர்கள், 2த்துமே ஜெயிச்சாரு. திருச்சி தொகுதி வந்து இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு. சோ அது வந்து இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல்ல வந்து இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து நின்னாருன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா?
இப்போ கஷ்டங்க. இப்போ வந்து யாருன்னாலும் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ இருக்கிற மனப்பான்மை ஒன்றும் மாறலை. ஏதாவது ஒரு பிரேக் இருந்தால் தான் மக்களுக்கு வந்து ஆல்டர்னேட் தேவைப்படும். முன்னாடி ஆல்டர்னேட் இல்லாமல் இருந்தது, மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, அவரை டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இதுவரை நல்லா தான் போயிட்டுருக்கு. அதனால் ஸ்டாலின் இப்போதைக்கு அவர் அங்கே நிற்காமல் இருக்கிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். இப்போ நடிகர்ல இருந்து இப்போ அரசியலில் வந்து ஜெயிச்சு இப்போ முதலமைச்சராக இருக்காரு விஜய் அவருடைய இப்போ அந்த 10 நாள் ஆட்சி வந்து எப்படி இருக்கு? ஆக்சுவலி 10 நாளில் எதுவும் பண்ணிட முடியாது. தென் ஆக்டரில் இருந்து தான் அவர் ஒரு இப்போது அரசியல் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்காரு. அவர் ஆக்டராக இருக்கும்போது அவரோட மூவிலேயும் நிறைய விஷயம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காரு. தென் நிறைய விஷயம் அகெயின்ஸ்டாகவே எடுத்திருக்காரு. பட் அது மூவி தான், அது அவரோட வேலை. பட் அரசியல்னு வரும்போது அவர் சமூக நலனுக்காக யோசிப்பார் அப்படின்னு நினச்சி தான் இப்போ நிறைய பீப்புள்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவரை. ஆனால் அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரே நிறைய இடத்துல அப்போ ஆட்சியில் இருந்த டிஎம்கே ஆட்சியை வந்து ரொம்ப அவதூறாகவும் பேசியிருக்காரு. அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. ஆனால் இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அதே திட்டத்தை இவர் தொடருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. கடந்த ஆட்சியில் தொடரும் திட்டங்கள் வந்து கண்டிப்பாக தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க எதுவுமே பண்ணலன்னு சொன்ன ஒரு நபர் அவங்க பண்ண அதே திட்டத்தை நான் தொடருவேன்னு சொல்லும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் திமுக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. தென் வந்து எலெக்ஷன் மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாக எல்லாரும் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக அரசவே சாடி பேசினார். ஆனால் இப்போது அவருடைய அமைச்சர்கள் ராஜ்மோகன் அவர்களும் மருத்துவத்துறை அமைச்சர் வந்து அருண்ராஜ் அவர்களுமே சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு கல்வியிலையும் மருத்துவத்துறையிலும் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு. அது எப்படி ஆட்சிக்கு வந்து 20 நாட்களே இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ கடந்த ஆட்சிலேயே அந்த மாற்றங்கள் அனைத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே தெரியும். ஆனால் ஓட் வாங்குறதுக்காகவும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவுமே அவ்வளோ விஷயங்களை சாடி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது ஸ்க்ரீனில் பண்ண அதே ஆக்டிங்கை வந்து ரியலில் பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ஆனால் மக்கள் பல கோடி மக்கள் நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நம்பி மக்கள் அதுதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. பண்ணுவார், மாற்றம் வரும் நம்பியிருக்காங்க. ஆனால் மாற்றம் வந்து 20 நாளில் கேட்டால் கிட்டத்தட்ட அவர் ஆட்சியை பிடிச்சி 20 நாள் வரை 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமைகளும் நடந்திருக்கு. ஆனால் அவர் சொன்னது நான் ஆட்சிக்கு வந்தால் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் அண்ணா ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா எல்லாம் நடக்காது அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதை பிடிச்சிட்டார்ல, ஏன் இவ்வளோ குற்றங்கள் நடக்குதுன்னு கேட்கும்போது உங்கள் ஆட்சியில் பண்ணலையா, அதாவது டிஎம்கே ஆட்சியில் பண்ணலையா, ஏடிஎம்கே ஆட்சியில் பண்ணலையா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. தென் எப்போ நீங்கள் உங்கள் ஆட்சியில் பண்ணலைன்னு கொஸ்டின் பண்ணாங்களோ அப்போவே அவங்க நம்பிய மாற்றம் வந்து ஏமாற்றமாக ஆயிடுச்சு. அதுதான் நாங்கள் பார்க்குற கண்ணோட்டம். ஓகே, அதனால் நல்லா பண்ணுவாருன்னு நம்பியிருக்காங்களே, நம்பிக்கை வச்சுருக்கவங்களுக்காக அதை நல்லா பண்ணணும். அந்த ஆக்டிங்கை வந்து ரியல் லைஃப்ல கொண்டு வரக்கூடாது. அது மட்டும்தான் எங்களோட விஷயம். இப்போ வந்து அமைச்சரவை இப்போ பதவி ஏற்றுருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து சமமாக வந்து எந்த ஆட்சிலையும் தராத ஒரு பதவி வந்து தந்திருக்காங்க. பிசிகாவுடைய கூட்டணியிலேருந்து ஒருத்தருக்கும், அப்புறம் முஸ்லீம் லீக் அந்த கட்சியிலேருந்து ஒருத்தருக்கும் வந்து இப்போ பதவி கொடுத்துருக்காங்க, அமைச்சர் அவையில் வந்து பதவி கொடுத்துருக்காங்க. பிராமணர்களுக்கும் பட்டியலினத்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து கூட்டணி ஆட்சியாக நடத்துகிறாங்க. ஸோ திமுகன்னு எடுத்துக்கும் போது வந்து அவங்க அமைச்சரவையில் வந்து அவங்க கட்சியினரை மட்டும்தான் அவங்க வந்து அமைச்சரவையில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்த மாற்றத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு. சமமாக பார்த்துருக்காங்களா? இல்லை, அந்த சம உரிமை வந்து ஆக்சுவலி தமிழ்நாட்டில் சம உரிமை இருக்கணும், சமத்துவம் இருக்கணும்னு பேசியதும் போராடினதுமே திராவிட கழகங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திராவிட கழகங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரில் ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணா வரைக்குமே அவங்க மட்டும்தான் சம உரிமைக்காக போராடிட்டு இருந்தாங்க. இப்போது நானும் நீங்களும் மீடியா முன்னாடி வந்து பேசுறதுக்கான உரிமையை பெற்றுத்தந்தது யாருன்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கட்சி உறுப்பினர்களும் கழக போராளிகளும் மட்டும்தான். இன்னொன்று சம உரிமைன்னு பேசுகிறாங்க, ஆனால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததும் அந்த உரிமையை பெற்றுக்கொண்டதும் கடந்த திமுக அரசில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போது அவங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரேவும் அதுக்கு எதிராகவே ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அவர். அதாவது இங்கே தமிழ் கோவில்களை வந்து சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணுறதை வந்து எதிர்த்து தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு மஸ்ஜித்லேயோ இல்லை சர்ச்சிலையோ போய் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதில் எங்கே அவங்களோட சமத்துவம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் யாரும் கொஸ்டின் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேணால் அவர் எல்லா கட்சியினருக்குமே போஸ்டிங் கொடுத்துருக்கலாம். ஆனால் பார்க்கலாம், மாற்றம் வரும் நம்பியிருக்கவங்களுக்கு அவர் மாற்றத்தை கொடுத்தா நல்லது தான். ஓகே, இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தலாம் உங்களுடைய ஒப்பீனியன்?
எனக்கு அவர் மாற்றம் கொண்டு வருவாரா அப்படின்றதே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த 20 நாளே நடந்த எல்லா விஷயங்களுமே பார்த்துருக்கோம். ஸோ 20 நாள் தானே ஆயிருக்கு, இன்னும் அந்த 5 வருஷம் இருக்கு. கரெக்ட். நீங்க சொல்றீங்க அப்ப நீங்க கொடுக்குற விஷயம் ஆன்சர் கரெக்ட். ஆனா அவங்க சொன்னது மாற்றம் தானே. முத நாளே அங்கே எல்லாம் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. ஆனா இங்க பண்ண சொல்லலை. ஆனா ஆல்ரெடி இருந்த விஷயங்களை மாற்றக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆட்சியிலுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் சட்டசபையில் முதலிடத்துல இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனால் இவர் சிஎம்மா பதவி ஏற்கும் போதும் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தான் தள்ளப்பட்டுச்சு. அதை வந்து நான் மாற்றி அமைப்பேன், கண்டிப்பாக அடுத்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னாங்க. நேற்று அமைச்சரவை பதவியேற்பு விழாவிலும் 3ஆம் இடத்துக்கு தான் தள்ளப்பட்டுச்சு. 2021 ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி கரெக்ட், ஃபர்ஸ்ட் டைம் அது நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த வர எல்லா தமிழக அரசு நிகழ்ச்சிகளிலுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலிடம் இருக்குன்னு ஆளுநர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதை ஏற்றுக்க முடியாதுன்னு ஆளுநர் ரவி அவர்கள் அவையை விட்டு வெளியேறி போயிருக்காங்க. அந்த காட்சிகளும் நம்மகிட்ட இருக்குது, அந்த கதைகளும் நம்மகிட்ட இருக்குது. தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு மனிதராக தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு தேவை. இவர் வந்து ரீசன் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் சொல்லி பார்த்தோம், அமைச்சர் ராஜ்மோகன் சொல்கிறாரு கேட்டதுக்கு, இந்த கேள்வியை கேட்டதுக்கு நாங்கள் சொல்லி பார்த்தோம், ரெக்வஸ்ட் பண்ணோம், ஆனால் கிடைக்கல அப்படின்றாங்க. ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கல. நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு இதுதான் வேணும்னு கேட்கணும்ல, அதுக்காக ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்கோம். நம்மளாம் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, தேங்க்யூ. இந்த 10 நாள் ஆட்சி வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரி நடத்திருக்காரு, அது எப்படி இருக்குது? கண்டிப்பாக 10 நாளில் இப்போ வந்து அவருடைய இப்போ பொதுவாக தமிழக மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன விஷயம்னா, இவருடைய ஆட்சியில் வந்து இப்போது 2 டைமாக வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்துன்றது மிகப்பெரிய மைனஸாக இருக்காது. ஓகேங்களா? 10 நாளில் வேறு ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆட்சிக்கு வந்து 10 நாளில் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனால் வந்த உடனே ஒரு 5 திட்டங்கள் கையெழுத்து போடுவாங்க, ஒரு 7 திட்டங்கள் கையெழுத்து போடுவாங்க. ஏற்கனவே புரட்சித் தலைவர் அவங்க அம்மா இருந்தப்போ 7 கோப்பில் கையெழுத்து போட்டாங்க. இவர் வந்த பிறகு கூட 4 கோப்புலேயே 5 கோப்புலேயே கூட கையெழுத்து போட்டார். ஒரு சில திட்டங்கள்லாம் கூட இப்போது லேட்டாக வந்தாலும் அதுக்கு லேட்டாக விட்டுருந்தாலும் இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. இவரோட இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இவங்க மக்கள் எதிர்பார்ப்பது என்னென்னா, பெண்கள் ஆகப்பட்டவங்க முதல்ல பெண்கள் வாக்கு தான் இவருக்கு அதிகமாக விழுந்திருக்கு. அந்த பெண்கள் எதிர்பார்த்தது என்னென்னா 2500 வந்த உடனே முதல் கையெழுத்தை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த இதுலனா கூட பரவாயில்ல. ஆனால் மக்கள் வந்து எதிர்பார்த்தது, விவசாய மக்கள் எதிர்பார்த்தது என்னென்னா, நம்ம நாடு இந்தியா நாடவே வந்து பார்த்தோன்னா விவசாய நாடு தான். தமிழ்நாடு இன்னும் சொல்லவே வேண்டாம், நல்லா பசுமையான இருக்கிற நாடு தமிழ்நாடு, நம்மளுடைய நாடு. இதில் எதிர்பார்க்குறது என்னென்னா, மக்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னார் இல்லையா, அதை எதிர்பார்த்தாங்க. அதுவும் பண்ணலை. இதுவும் 2 திட்டங்களும் முக்கியமான 2 திட்டங்களும் எதிர்பார்த்ததை பண்ணலை. அடுத்ததாக அந்த பஸ்ஸு ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருந்தார், அதுவும் எதிர்பார்த்தாங்க, அதுவும் பண்ணலை. அதனால் இந்த 10 நாளில் வந்த உடனே முதல்ல ஒரு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு சேவை போய் சேர்ற மாதிரி ஒரு திட்டங்களை கையெழுத்து போடுவார்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை. ஸோ இப்போ அமைச்சரவை வந்து இப்போ எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த அமைச்சரவையில் வந்து எல்லாருக்குமே வந்து சமமான ஒரு இதுவாக கொடுத்துருக்காரு, அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆதரவு கொடுத்த மற்ற கூட்டணி கட்சி இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு கூட்டணி கட்சிக்குமே இவர் வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாரு. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். உண்மையாகவே அது பரவாயில்ல. கூட்டணி கட்சிக்கெலாம் இவங்க வந்து கொடுத்துருக்கிறது உண்மையாகவே அது பரவாயில்ல, அது வரவேற்கத்தக்கது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருடைய ஆட்சியை தொங்கு சட்டமன்றன்ற மாதிரி தான். அதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தா தான் கொஞ்சம் வச்சுருக்க முடியும். அது மாதிரி ஒன்று இருக்குது. இல்லைனா மற்றவங்களாம் இதுக்கு முன்னாடி அது மாதிரி தொங்கு சட்டமன்றம்லாம் ஏற்படலை. அதனால் அப்போலாம் அவங்களாம் வந்து கொடுக்கல. அவங்களாம் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சாங்க, தனி மெஜாரிட்டியில் இருந்தாங்க. அப்போ அவங்களாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன வரைமுறையோ அந்த வரைமுறையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து கொடுத்தது காரணம் வந்து என்னென்னா, இது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எல்லாரும் அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததே எதுக்காக அப்படின்னா, திரும்ப தக்க வச்சுக்கணுன்றதுக்காக, இந்த 5 வருஷத்தை தக்க வைக்கணுன்றதுக்காக அது கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், விவசாயிகளுக்கு தேவையானது 1. 2வது இளைஞர்களுக்கு தேவையானது மொத்தமாக அந்த டாஸ்மாக்ன்றதே புரியுதுங்க, டாஸ்மாக் மதுவிலக்கு அப்படின்றதே இருக்கக்கூடாது. மதுவிலக்குன்றதே பூரண மதுவிலக்காக மாறிடணும். இது 1. 2, பெண்களுக்கு தேவையானது அவர் சொன்னதை செஞ்சால் போதும். பெண்களுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சால் போதும். அதுவே வரவேற்கத்தக்க விஷயம். அதை செஞ்சுட்டாவே உண்மையாகவே நல்லா பரவாயில்ல, நல்லா ஆட்சி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ தமிழ்நாடு மக்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, இருக்கிற ஆட்சி இப்போ நடக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையோன்னு இருக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு சில பேருக்கு அந்த கோரிக்கையெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ இவர் வந்து ஏதாவது மாற்றம் ஏற்படுமா,
கேர்ள்ஸ் மெயினாக பேசணும்னா கேர்ள்ஸ்க்கு தான். கேர்ள்ஸ் சேஃப்டி இங்கே நிறைய இல்லை. ஏன்னா அவங்க இருக்கும்போது எதுவுமே தட்டி கேட்கலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஒரு பொண்ணாக இருந்து சொல்கிறேன், தட்டி கேட்கலையோன்னு தோணுது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ கூட அதுக்கு சிங்கப்பெண் டீம்ன்ட்டு சொல்லி விட்டுருக்காரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மதுவெல்லாம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் வந்து இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் தமிழகத்துக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு? எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா அங்கங்கே போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லை எல்லாருக்கும். அதுவும் ஃபெசிலிட்டிஸும் எல்லாருக்கும் அமைச்சு கொடுக்கணுன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நிறைய பேர். இப்போ அமைச்சர்கள்லாம் வந்து இப்போ எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த அமைச்சரவையில் வந்து எல்லாருக்கும் சமமான ஒரு கூட்டணி அமைச்சரவை அப்படின்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இது முன்னாடி இருந்த கட்சியில் இந்த மாதிரி கிடையாது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா பிராமணர்கள், பட்டியலினத்தவர்கள் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. பெண்களுக்குமே வந்து எல்லா கட்சியிலுமே ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. ஸோ இவர் 4 பேரை வந்து அமைச்சராக நியமனம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து எப்படின்னா, இவர் கொண்டு வந்த இம்ப்ளிமெண்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல மக்களால். நம்ம வந்து இப்படி இருக்கோம்னு நினச்சிருப்போம். பட் அவர் ஒன்று வந்து சைலண்ட்டாக இருந்து மூவ் பண்ணியிருக்காரு. அது வந்து கொஞ்சம் ஒரு திருப்பமாக இருந்தது தமிழ்நாட்டுக்கு. எல்லாருக்குமே வந்து இந்த கொஸ்டின் மார்க் தான். ஒரே இன்ஸ்டா திறந்தா கொஸ்டின் மார்க், யூடியூப் திறந்தா கொஸ்டின் மார்க். ஸோ யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயத்தையும் அவர் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். சார் இப்போ நடிகராக இருந்து இப்போ முதலமைச்சராக இருக்கார் விஜய். இவருடைய இப்போ இந்த 10 டேஸ் ஆட்சி வந்து எப்படி இருக்குது விஜய் அவர்களுடையது? ஸோ ஆக்சுவலாக அவர் நடிகராக இருந்து லைக் சிஎம் ஆனதுக்கு அதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அண்ட் நிறைய அதான் மீடியா, இப்போ மீடியாவில் இருக்குது, இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, இந்த மாதிரி மீடியாவில் இருக்க நிறைய பேருக்கு ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டடாக அவர் நிறைய முன்னோடியாக இருந்திருக்காரு. அண்ட் ஆட்சிக்கு வந்து இந்த 10 நாள். ஸோ ஆக்சுவலாக நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் விஜய் ஃபேன் தான். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஓகேவா, இவ்வளோ சிஎம்மாக அவர் உட்காருவாருங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு நிலை தான். ஆனால் உட்காந்துட்டாரு, நல்லா போயிட்டுருக்குங்க. அண்ட் பெருசாக அப்டேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப டக்குன்னு நடக்குதா அப்படிங்கிறத கேட்டால், ஏன்னா லைக் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ போக போக அவர் பிக்கப் பண்ணிப்பார். அண்ட் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம், அவர் கேட்ட மாதிரி டைம் கொடுத்து பார்ப்போம். கொடுத்தா இன்னும் பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அமைச்சர்லாம் இப்போ வந்திருக்காங்க இல்லையா, இதில் வந்து எல்லா சமூகத்தினருக்கும் சரிபாதியாக தரேன் அப்படின்ற மாதிரி அமைச்சர் பதவி வந்து தந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த கட்சியுமே அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள மட்டும்தான் அமைச்சர் பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. இவங்க வந்து பிராமணர்களுக்கு, பட்டியலினத்தவர்களுக்கு, அதுக்கப்புறம் பெண்களுக்கு முக்கியம் கொடுத்து 4 பெண்கள் வந்து இது வரைக்கும் இல்லாமல் அமைச்சரவையில் வந்து 4 பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ விஜய் அவர் பண்ணது வந்து எந்த அளவுக்கு இப்போ இல்லை, ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். எல்லாரும் பொது அப்படின்னு பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்களுக்கு அமைச்சரவை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இருந்திருக்கு. என்னன்னா இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, விஜய் சார் ஒரு டாப் ஸ்டார். ஆக்சுவலாக அவரோட படம் இந்தியாவில் எந்த மூலையில் போட்டாலும் ஓடக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் இதெல்லாம் பண்ணுறாருங்கும் போது அது ஃபேம் ஆகிட்டே வருதே தவிர, இதுக்கு முன்னாடி இந்த பெண்களுக்கான அந்த அமைச்சரவை, ஸோ ஈவன் தோ சொல்ல போனோம் அப்படின்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஜெயலலிதா அம்மையார், ஸோ அவங்களோட ஆட்சி நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிஎம்மாக ஒரு பெண் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதனால் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அண்ட் இப்போ அவர் விஜய் வந்து அதை எடுத்து பண்ணுறாரு, அதே வழியில் எடுத்து பண்ணுறாருங்கும் போது ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்க. இவருடைய ஆட்சி வந்து இப்போ எப்படி இருக்குது? இந்த 10 நாளில் வந்து இவர் பண்ண ஆட்சி எப்படி இருக்குது? இப்போது 10 நாளில் பண்ணியிருக்காரு. பட் வந்ததுலேருந்து 2-3 தேர்தல் பிரச்சாரம் போது சொன்னேன், இதை வந்து சைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். பண்ணுவாராங்கிறது தெரில. ஸோ இப்போ அமைச்சரவையிலையுமே வந்து எல்லாருக்குமே சம உரிமை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. மற்ற அதாவது போன எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து அவங்களுடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவியை கொடுப்பாங்க. இவர் வந்து கூட்டணியாக எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்ற கருத்தில் வந்து அவங்களுக்குமே அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. பெண்களுக்கும் வந்து ஒரு 4 பெண்களுக்கு மேலே 4 பெண்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே வந்து ஆணும் பெண் சமங்கிற மாதிரி வந்து அதை இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுக்கணுங்கிறது பெரிய விஷயம். அது கொடுத்துருக்காங்க. பட் அதை பற்றி நான் அவ்வளோ பெருசு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அவங்கள எலெக்ஷனில் நிற்க வச்சு அதில் எப்படி அதை என்ன பார்க்குறீங்க? ஒரு 50%க்குமே ரசிகர்கள் தான், விஜய் சாரோடைய ரசிகர்களை தான் இருந்திருக்காங்க.
எந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து கூட எலெக்ஷனில் வின் பண்ணி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் வின் பண்ணி தனியாக வந்து வின் பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான், நல்ல விஷயம். ஸோ இப்போ தமிழகத்துக்கு வந்து அவர் வந்து இன்னும் எந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம், என்ன முயற்சியெல்லாம் பண்ணலாம்? ஸோ இன்னும் 4 வருஷம் இருக்குது, நான் 5 இயர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ போக போக அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ஸோ நடிகராக இருந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்காரு. இந்த அரசியல் வந்து அவர் எப்படி இருக்குது அவருக்கு இந்த 10 நாள் அரசியல் எப்படி இருக்கு? நல்ல தொடக்கம் தான். ஆக்சுவலாக இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ போக போக தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியும்.